செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு 7 வருஷத்துக்கு அப்புறம் 7th அக்டோபர் 1952 தான் விளாடிமிர் புட்டின் பிறகுறாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரெகுலர் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க. லெனின்கிராடில் ஒரு கன்ஜஸ்டடான அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2-3 ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி தான் அவங்கள ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் புட்டின் வந்துட்டு ரொம்பவே குவைட்டான, அதே டைமில் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க ஒரு பையனாக இருந்திருக்காரு. பசங்க கூட போய் சண்டை போடுறது, தேவையில்லாத பிரச்சனைலாம் வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றது, இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீனாக இருந்திருக்கு. அவரோட 6வது வயசில் அவர் பிரைமரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இனிஷியலில் டிசிப்ளினே இல்லாத, ஸ்டடீஸில் ஃபோக்கஸே பண்ணாத ஒரு பையனாக இருந்திருக்காரு. 10வது வயசில் ஜூடோ, சாம்போ மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போய் அதோட டிசிப்ளினை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 4 வருஷம் ஸ்டடீஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டுமே கதின்னு சொல்லி இருந்திருக்காரு. அன்டில் 1968 த ஷீல்ட் அண்ட் த ஸ்வார்டுன்ற ஒரு ஸ்பை மூவியை பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.